12 ஏர் பூட்டி 12ஆம் நம்பர் ஏரில் பின்னாடி இருக்கான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி. ஓனர் வீட்டு பிள்ளை 12ஆம் நம்பர் ஏரில் தான் இருக்கணும். ஏன்? இஸ்ரவேலில் பெரும் பணக்காரனோட பிள்ளையா இருந்தாலும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க. அது சபைக்கும் அடையாளம். எம்மாம் பெரிய ஆளா இருந்தாலும் தோட்டத்தில் நமக்கு வேலை இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா. மூத்த குமாரே இளைய குமாரன் இருந்தா அப்பா சொன்னாரு, தோட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு வாப்பா, நீ தோட்டத்தில் வேலை பார்க்கணும். உங்க அப்பாவுடைய தோட்டத்தை நீ என்னதான் வேலைக்காரன் பார்த்தாலும் நீ பார்க்கணும்டா, அப்பதான்டா வேலைக்காரனே வேலை செய்வான் அப்படின்னு சொன்னா மூத்த குமாரன் கோவிச்சுக்கிட்டு, போங்கப்பா அதெல்லாம் நான் போக முடியாதுன்னு திட்டிட்டு போயிட்டான். இளைய குமாரன் உள்ளேன் ஐயா மாதிரி, ஐயா கண்டிப்பா போறையா, நான் போய் தோட்டத்தை பார்க்குறையா அப்படின்னு சொன்னான். இவர் நேர தோட்டத்தில் போய் பார்த்தா இளைய குமாரனை காணோம். யார் நிற்கிறா? என்னடா கோவிச்சுட்டு போனவன் எங்கே நிற்கிறான்? யோசிச்சு பார்த்தேன்ப்பா, நம்ம தோட்டம் தானே, நம்ம வேலை பார்த்தா நமக்கு தானே நல்லது, அந்த தோட்டம் நமக்கு தானே ஆசீர்வாதம், அதனால உங்ககிட்ட வரலன்னு சொன்னாலும் நான் இப்போ வந்துட்டேன். அவன் தான் முதல்ல ராஜ்யத்துக்கு போகிறான். அந்த யோசிச்சு பார்க்குறான் பாருங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு. ஐயோ இயேசுநாதர் சொன்னாரே, ஐயோ நான் மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு போய் பிரசங்கத்தை நினைவு கூறான், பஸ்காவை நினைவு கூறான். அவன் தான் பிரதான அப்போஸ்தலன். தோட்டத்தில் வேலை இருக்குப்பா.